கேச்சலி பிரதர்ஸ் வழங்கும் உங்களில் யார் அடுத்த நைனா. இது ராயபுரத்தின் செல்ல நைனாக்கான தேடல். அல்டிமேட் ஸ்டார் அஜித் வாருங்க. அல்டிமேட் ஸ்டார் அஜித் வாருங்க. அல்டிமேட் ஸ்டார் அஜித். கோவப்பட்டு பட்டு பட்டுன்னு சுட்டானா என்னடா பண்ணுவ? சார் நீங்கள் தான் அர்ஜென்ட்டாக போகிறீங்க போல் இருக்கு, நீங்கள் கிளம்புங்க. வாங்க மாப்ள, வாங்க. யார் இவன்? கட்சிக்காரன் இவன். கை தாண்டா கொடுத்தேன். அப்பனே முருகா, எனக்கு வேலை கொடு. இத பாரு முருகா, ஏன் கட்சி ஜெயிக்கணும். இட்ஸ் டூ லேட். இப்ப என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நாம தான் வந்தாச்சு, மும்பை போயாச்சு, வந்தாச்சு. நம்ம தான் வரீங்களா? வாங்க, நாம தான் வாங்க. நாம தான். அந்த இதை மட்டும் தாவைக்கா சொல்லு. காலி ஆயிடுச்சு. டேய் ராகவன் ஜெயிச்சிட்டான், வெற்றிக்கு பரிசுட்டான்டா. எப்ப? ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. எவ்வளவு யோசிக்க வேண்டியிருக்கு பாத்தீங்களா? இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ. அடுத்த கண்டஸ்டன்ட் போலாம், சொல்லுங்க. இரண்டாவது முறையாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற குரல் ஆளுநர் மாளிகையிலே ஒலிக்கும். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான், கே பழனிசாமி என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக மே 4ஆம் தேதி சி ஜோசப் விஜய். அப்ப நான் வந்து சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு முதலமைச்சர்னு உட்கார்ந்தேன்னா சேனாபதி மூத்தவனா, ரெண்டாவது உள்ளவனா, இல்ல கடைக்குட்டியா? யாருகிட்ட பவரை கொடுக்க போறீர் அதை சொல்லுமையா முதல்ல. நேரம் வரும்போது தானா தெரியும். அவர் வர்றப்ப பாத்துக்கிறோமே. ஏதோ இந்த ஓட்டு பிரியுது, யாருக்கோ ஏதோ ஒண்ணு சரியுது, மக்கள் மனதுல ஏதோ ஒரு விஷயம் பத்தி எரியுது. இப்ப புரியுது. சார், உங்க அப்பா காலையில வந்து ஓட்டு எல்லாம் சரியுது பிரியுதுன்னு பேசியிருக்காங்க. சோ அதுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன? அவர் பேர் டிஆர், என் பேர் எஸ்டிஆர். நான் வேற, அவரு வேற. என்ன விட்டுறாங்க. பயவானே. கவுண்டிங் டே அன்னைக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கணும். ஒவ்வொரு சுற்றும் வந்து நேர்மையான அடிப்படையில் எண்ணணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். எலெக்ஷன் கமிஷன் அதை கேட்டிருக்கோம். சரி, அத சரியா இருக்கான்னு என்னால எண்ணி பார்க்க முடியல. சரி, கொஞ்சம் எண்ணி பார்த்து சொல்லுப்பா. நாளை பின்ன மாத்தி சொல்லப்படாது. ரொம்ப சந்தோஷம். அதனாலதான் உன்னை எண்ணி பார்க்க சொன்ன. கரெக்டா இருக்குல்ல? கரெக்டா இருக்கு. முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிரந்தரமா ஓய்வு எடுக்கணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். என்னடா சொல்ற? சோப் பிடிச்சிருந்தா நல்லா இருந்தா அவங்க 10 ரூபா மேல போட்டு கொடுப்பாங்க. நம்ம சோதா நல்லா இருக்காதடா. கான்ஃபிடென்ட். உன்னாச்சு நான் தூக்குறேன்டா. So where is Vijay sir? அவர் ஆஸ்திரேலியா போறார். விஜய் ஆஸ்திரேலியா போறாருன்னு சொன்னாங்க. அது உண்மையா? ஆஸ்திரேலியால நாளைக்கு 3 கிளம்ப போறாரு. அது திமுக தான் வந்து ராக்கெட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. உங்க விஜய் நான் வரேன். என்னடா சொல்றீங்க? மேல ரூமர்ஸ் எல்லாம் வந்து பதில் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். கவுண்டிங் டே அன்னைக்கு மக்கள் மிகப்பெரிய 50 வருஷம் கழிச்சு மாற்றத்துக்கான ஒரு முடிவை கொடுப்பாங்க. இன்னும் 4 நாள், இன்னும் 4 நாள்ல எல்லாம் முடியும். இனிமேதானே தமாஷே இருக்கு, அதை பார்க்கத்தானே இந்த ஜடம் வந்திருக்கு. 200க்கு மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறுவார். 200க்கு மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறுவார். உன் தைரியம் ரொம்ப அசாத்தியமானதுதான். ஆனா ரொம்ப அளவுக்கு அதிகமா ஆசைப்படுறியோன்னு தோணுது. லயோலா கல்லூரி வாக்கு எண்ணும் மையத்தில் வைக்கப்பட்டுள்ள வாக்குப்பெட்டிகளை பார்வையிட தங்களை அனுமதிக்கவில்லை என கூறி தாவிக்கவினரும் சுயேட்சை வேட்பாளர்களும் போலீசாருடன் வாக்குவாதம் செய்தனர்.
நேற்று இரவு வாக்கு எண்ணும் மையத்திலிருந்து கண்ணாடி ஜன்னல்களை திரையிட்டு மூடியபடி ஆம்புலன்ஸ் ஒன்று சென்றதாக கூறப்படுகிறது. அண்ணா நகர் பகுதியோட இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா போட்டிட்டு இருக்கோம். எல்லா வருஷமும் எல்லா தேர்தலுக்கும் 24x7 வந்து கேண்டிடேட் போய் பார்ப்பாங்க. ஆனா இந்த எலெக்ஷன்ல வந்து போலீஸ் வந்து உள்ள விடாம கேண்டிடேட்டை வெளியே நிக்க வைக்கிறாங்க. கேண்டிடேட்டுக்கு அலோ பண்ண மாட்டேன், ரீசன் சொல்ல மாட்டேன்றாங்க. கேண்டிடேட் அலோ பண்ண மாட்டேன்றாங்க. தப்பாகுதுண்ணா. கதை இப்படி போகுதா? 2 மணி நேரம் உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல. உள்ள என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஏன்டா பீரோல உடைக்கிற? இந்த சாவி முறைப்படி எல்லாத்தையும் திருடிட்டு முறவாசல் வெளியே போடா. இந்த கிறுக்கு பைய உலகத்துல யார் மனசுலயும் உண்மை இல்ல. எங்களோட 2 பேர் பேருமே நீங்க கொடுத்த பட்டியல டெத்னு வந்திருக்கு. எதன் அடிப்படையில் நாங்க இறந்து போயிட்டோம், உயிரோட இருக்கவங்கள இறந்து போயிட்டு சொல்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் யார் கொடுத்தா, எந்த ஆவணத்தின் அடிப்படையில எங்களை இறந்து போனோம்னு அறிவிச்சிருக்கீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? அப்ப எங்களுக்கு வேட்பாளர் தெரிஞ்சுக்கிட்டு திட்டமிட்டு அதிகார வர்க்கத்தில் இருக்கின்ற அரசுகள் இதெல்லாம் நீக்குதா? நாங்க அதே வீட்டுல தான் இருக்கோம், வேற வீட்டுல ஷிஃப்டிங் ஆகி போயிருந்தா கூட நீங்க ஷிஃப்ட் போட்டுட்டா கூட பரவாயில்ல. உயிரோட இருக்க எப்படி நீங்க செத்து போன்னு சொல்றது உங்களுக்கு யாரு உரிமை கொடுத்தா? நல்லா பினாயில் ஊத்தி வாய் கழுவுடா, காலங்கத்திலே சாவலியான்னு கேக்குறான். எங்களுக்கு பதில் தெரிஞ்சான். எங்களுக்கே இந்த நிலைமைனா கிராமத்துல வர்ற பாமர மக்கள், படிக்காத மக்களுக்கு என்ன நிலைமை? யோசிக்கணும், சிந்திக்கணும். நம்ம அதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். செத்து போனவங்க டெத் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு 1008 அலைய விடுற நீங்க உயிரோட இருக்க எங்களை எப்படி வந்து செத்து போன அறிவிக்க முடியும்? எதன் அடிப்படையில் எங்களுக்கு கொடுத்தீங்க அதை சொல்லுங்க. எங்கயோ தப்போ நடந்து போச்சு. வாக்களித்தவர்களின் எண்ணிக்கையை விட கூடுதலாக 9 வாக்குகள் இவிஎம் இயந்திரத்தில் பதிவாகி இருந்ததால் குழப்பம் நீடித்தது. என்னையா அது பிளப்புகிறீர்கள்? அவங்க ஜீரோ பார்த்தாங்க. ஜீரோ பார்க்காம போலிங் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது ஃபால்ட். ரீபோல் வைங்க. முடியாது. நீ கல்லாட்டாடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். எல்லா கோட்டையும் அழிங்க, நான் முதல்ல இருந்து சாப்பிடுறேன். இந்த பக்கம் பார்த்தா எனக்கு ஓட்டுக்கு வந்து ஓட்டு இல்லன்ட்டாங்க. செத்தவங்களுக்கு எல்லாம் ஓட்டு வச்சிருக்காங்க. உயிரோட இருக்க எனக்கு ஓட்டு இல்லன்ட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தா சரி பின்னால திரும்பி பாப்போமேனு பார்த்தா someone else has already casted my vote. அநியாயமா பறிக்கப்பட்டிருக்கு. நீங்க போட்டீங்க அப்படினாங்க. ஓட் போட வந்தோம் சார். பட் காலையில 8 o'clock குள்ள யாரும் வந்து ஓட் போட்டதா சொன்னாங்க. நார பையில வளைச்சு குத்திருக்கானயா. வர்மா சார், நன்மைக்கும் தீமைக்கும் இடையில நடக்கிற யுத்தத்துக்கு பேர் தான் அரசியல் அப்படின்னு நாம இந்த நாட்டு ஜனங்களை நம்ப வைக்கிறதுக்காக போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கோம். இந்த யுத்தம் நன்மைக்கும் தீமைக்குமானதில்ல, தீமைக்கும் தீமைக்குமானது. இங்க தீமை சின்னதா பெருசாங்கிறதா பிரச்சனை. மாமுக